கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மீண்டும் வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 12 வசனம். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான் என்று சொல்லி ஒரு செழிப்பான ஒரு மாதமாகவும் ஒரு வளருகிற ஒரு மாதமாகவும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது இந்த 2025 ஆண்டின் கடைசி மாதம் மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முழு மூச்சோடு முதல் நாளிலிருந்தே, சில நாடுகளிலே அக்டோபர் நவம்பர்ல இருந்தே ஆரம்பித்து விடுவார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரியத்தை இந்த உலகமே கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அது முஸ்லிம் நாடுகளாயிருந்தாலும் இந்துக்களின் நாடுகளாயிருந்தாலும் ஆங்காங்கே கிறிஸ்தவர்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறபடினாலே எல்லா இடங்களிலும் இது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் மற்ற மதத்தினரும் இதை கொண்டாடுகிறவர்களாய், மற்ற சமுதாயத்தினரும் இதை கொண்டாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இது ஒரு விசேஷித்த ஒரு மாதம். இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு செழிப்பு, ஒரு வளர்ச்சி, அதோடு கூட தேவனோடு கூட இசைந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளேதான் நாம் இருக்க வேண்டும் என்று. கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் எல்லாம் அவசியம். ஆனால் அவைகளின் மத்தியிலே அதற்குரியவராகிய கர்த்தரை, இயேசுவை, கிறிஸ்துவை நாம் விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸ் இல்லை, கிறிஸ்து இருந்தால்தான். அப்போ ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு செழிப்பை, வளர்ச்சியை, தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை. ஆகியால்தான் இயேசுவானவரின் பிறப்பிலே அவருக்கு இயேசு என்ற பெயர் மட்டுமல்ல, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக இறங்கி வந்ததை தான் குறிக்கிறது இந்த நாட்கள். ஆகையால் இறங்கி வந்த தேவனோடு கூட நாம் உறவு கொள்ளுவதுதான் இன்றைய காலகட்டத்தின் முக்கிய நோக்கமாய் நமக்கு இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 66:12 3 விதமான அனுபவங்கள் இருக்கிறதையும் அதன் பின்பு 4வது ஒரு அனுபவத்தையும் இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், அது ஒரு விதமான அனுபவம். 2வது, தீயையும் கடந்தோம். 3வது, தண்ணீரையும் கடந்தோம். 4வது தான் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடம் என்பதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. செழிப்பான இடம். செழிப்பான இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். கொண்டு வந்து விடுகிறார் என்று சொன்னால் நம்மை கூட்டி கொண்டு வருகிற அவர் அனுபவம். இப்ப நம்ம கையை பிடித்து கூட்டி கொண்டு வருகிறார்.
ஆனால் எப்படிப்பட்ட அனுபவங்களிலிருந்து அவர் நம்மை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த செழிப்பான இடத்திற்கு நம்மளை கூட்டிக் கொண்டு வந்து விடும் வரைக்கும் நாம் கடந்து வருகிற பாதைகளை நாம் பார்க்கும்போது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஏறினார்கள் என்று எழுதப்படவில்லை, ஏறி போக பண்ணினீர். ஆண்டவர் அதை ஏன் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அனுமதித்தார்? ஒரு செழிப்பான இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொன்னான். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஏன் ஏறி போக பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வர பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மனுஷர் ஏன் நம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ண கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆணையை அசட்டை பண்ணிவிட்டோம். அவரோடு கூட நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போட்டுவிட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரோடு கூட இசைந்து இணைந்து அந்த நாளை நாம் இன்றைக்கு நினைத்தாலும் அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி உலகமே கொள்ளாத நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்தது போல, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த நாட்களிலே நாம் எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதத்தை அதிகமாய் வாசிக்க, அவர் கொடுத்த ஆணைகள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அதிகமான ஒரு வாஞ்சை. அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டோம். ஆண்டவரே, இனி நான் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே நான் செல்ல மாட்டேன், முன்பு செய்ததை நான் இனி செய்ய மாட்டேன், இனி நான் உமக்கு உண்மையா இருப்பேன் என்று ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டோம். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அடுத்து ஒரு உடன்படிக்கை. அதோடு கூட நாம் அப்படியே இருந்து விட்டோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் எல்லாரும் சொல்ல முடியும். எல்லாரும் நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கவில்லை, எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படிமேன், ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டதில்லை, நான் தவறவே இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். என்னாலே சொல்ல முடியாது. நான் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய ஆணையை விட்டு விலகி இருக்கிறேன். ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து அதை உடைத்து போட்டிருக்கிறேன். உடைத்து போட்டு கதறி 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 பல ஆண்டுகள் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த இந்த ஒரே ஒரு தவறினேன், இத்தனை ஆண்டுகள் நான் இந்த கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஒரு நுகத்தடியை சுமக்கிறேன் ஆண்டவரே, கதறின நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில். நான் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை முறித்ததினால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் அந்த தண்டனையை நம்முடைய தலையின் மேல் வர பண்ணுகிறார். அதுதான் மனுஷர் நம்முடைய தலையின் மேல். லிட்ரலா பார்க்கும்போது எழுத்தின்படியாக யாராவது நம்ம தலையின் மேல ஏறி போகிறதுக்கு முடியுமா? அனுமதிப்போமா? செய்யத்தான் முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அந்த அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு சாபத்தை தலையின் மேலே, மனுஷர் நம்மை சபிக்கத்தக்கதாக நம்முடைய தலையின் மேலே ஏறி மிதிக்கிற அளவுக்கு தேவனிடத்திலே நாம் தவறு செய்திருக்கோம்.
தேவனுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவரோடு நாம் பண்ணிக்கொண்டு உடன்படிக்கையிலே நாம் உண்மை இல்லாதவர்களாய் முறித்து போட்டபடினாலேதான் இந்த முதல் அனுபவம் அந்த செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நம்மை விடுகிறதுக்கு முன்னாலே கொண்டு வந்து அவர் விட்டீர் என்று எழுதப்பட்டு கொண்டு வந்து விடுகிறதுக்கு முன்னாலே மனுஷரை தலையின் மேலே ஏறி போக பண்ணினதுக்கு காரணமே நம்முடைய மீறுதல் தான். அதைதான் நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 9:57 சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். தேவன் அவர்கள் தலையின் மேல், நம்ம தலையின் மேல் மனுஷர் ஏறி போக பண்ணினார் என்று சொன்னார். நம்முடைய பொல்லாப்பு, நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த ஆணையை மீறின காரியங்கள், உடன்படிக்கையை உடைத்து போட்டு முறித்து போட்ட காரியங்கள் தான் மனுஷர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிற அனுபவம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு துரோகிதனான ஒரு மனுஷனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அது நாபால். அந்த நாபால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அவன் ஆடுகளை மயிர் கத்திக்க வரும்போது தாவீது கொஞ்சம் சாப்பாடு ஆகாரம் கேட்டதற்கு, தாவீது யார், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவனை மறுதலித்தான். அவனுடைய மனைவி நாபால் இதை கேள்விப்பட்டு, தாவீது நாபாலின் குடும்பத்தை அழித்து விடக்கூடாதே என்று ஆகார பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்கிறதை நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது நாபால் ஆண்டவர் வாதிக்கிறார். 38ஆம் வசனம், கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணினான். பொல்லாப்பு செய்கிறதற்கு தாவீதுக்கு அங்கே ஒரு தருணம் கிடைத்தது. செய்வதற்கு தான் ஆயத்தமாகவும் இருந்தான். ஆனால் அங்கே நாபாலின் மனைவி அந்த இடத்துல வந்து தாவீது அந்த பொல்லாப்பை செய்யாதபடிக்கு காத்துக்கொண்டு, ஆனால் நாபால் அவன் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் அவன் தலையின் மேலே அந்த இரத்த பழி, அந்த பழி சுமத்தப்பட்டு விட்டது. ஆண்டவரே அந்த தண்டனையை கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் நடக்கும்போது ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவங்கள் இருக்கலாம். தெய்வ பிள்ளைகள் அப்படிதான் பூரணத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அதற்குதான் ஆண்டவர் அதையெல்லாம் அனுமதிக்கிறார். நாம் அதை அனுபவிக்கும் போது நாம் ஆண்டவர் தான் இதை அனுமதித்தார் என்று சொல்லி அறிந்து கொண்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ள முடியும். அப்படி திருந்தும் போதுதான் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நம்மை விடுகிற தேவனாயிருக்கிறார். முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நம்முடைய பொல்லாப்பு, நாம் தேவனோடு செய்து கொண்ட பொருத்தனைகள், உடன்படிக்கைகள் இதெல்லாம் மீறினதுதான். இப்ப நம்ம வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக வந்திருக்கோம். முதல் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதியிலே ஆலயத்திலே உட்கார்ந்து அந்த 31ஆம் தேதி முடிந்து 1ஆம் தேதி வந்த உடனே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரவர்கள் கர்த்தருக்கு செய்கிற பொருத்துரைகளை செய்யுங்கள், தீர்மானங்கள் எடுங்கள் என்று போதகர்கள் சபைகளிலே சொல்லும் போது வேக 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 வேகமா என்ன செய்வோம், அநேக
தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் இந்த மாதம் நம்மை சோதித்து பார்க்கிற ஒரு மாதம். நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் விடுகிறார் தான். ஆனால் நம்மை நாமே சோதித்து பார்த்து நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்மை நாமே சோதித்து நம்மையே பரிசோதனை பண்ணிக்கொண்டு, நாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது போல நாமே நம்மை சோதித்து அறிந்து கொள்வேன். என்னிடத்துல என்ன பொல்லாப்பு இருக்கிறோம், நான் என்ன பொல்லாப்பு செய்தேன், பொல்லாப்புக்கு என் கர்த்தரின் கைகளை விலக்கினார், ஆனாலும் நான் இருதயத்திலே யோசித்தது ஒரு பொல்லாப்பு தான். அன்றைக்கு எழுத்தின்படியான காலம்தான் பழைய ஏற்பாட்டின் காலம். எழுத்தின்படியாக ஒருவன் கொலை செய்தால்தான் அவன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கொலை செய்யாதிருப்பாயாக என்று முன்னோர் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொலை செய்வதற்கு அல்ல, ஒரு சகோதரனை சீ என்று சொன்னாலும் அவனை கோபித்து கொண்டாலுமே எரி நரகமா. ஐயோ, அதுக்குதான் சில சீஷர்கள், உம்மோடு நாங்கள் வந்தால் இது கடினமான உபதேசம், யார் இதெல்லாம் கிரகிக்க கூடும், யார் இதை பின்பற்றக்கூடும் என்று பாதி பேர் ஓடி போயிட்டார்கள். அது ஆண்டவர் அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆண்டவருடைய உபதேசம் கடினமானது அல்ல. ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சு இதை சுமந்துட்டு வா என்று சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு கடினமான தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவராயிருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மை தான் என்னுடைய நுகம். அது லேசா இருக்குது, லகுவா இருக்கு, அதை நீங்கள் எடுத்து உங்கள் தோளிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11 28-30 வசனங்கள் வரையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், என் நுகம் லகுவா இருக்கிறது. அந்த லகுவான நுகத்தை நாம் சுமக்காம கடினமான இருதயத்தோடு நாம் வாழக்கூடாது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை உங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எங்கள் தலையின் மேல ஏறி போறாங்களே ஆண்டவரே, எதனாலே? என்னுடைய காரியத்திலும் நான் சரியாயிருந்தான் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வராது. அப்ப நாம் உணர்ந்து கொள்ளும் போது, உணர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே நாம் வாசிக்கிறோம், தீயையும் கடந்து வந்தோம். முதலாவது, மனுஷரை எங்கள் தலையினுமே ஏறி போக பண்ணினீர். அது நம்முடைய குற்றங்கள், நாம் தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையிலே பொருத்தனைகளிலே உண்மை இல்லாத தன்மைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, தீயையும் நாங்கள் கடந்து வந்தோம். தீயை என்று சொல்லும்போது அது அக்னியையும் குறிக்கிறதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 31 12 நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 31:12, அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். ஆண்டவர் அது ஒரு மாறுபாடான ஜீவியத்தை நாம் செய்யும் போது, பொல்லாப்பு நம்மிடத்திலே காணப்படும் போது, அடுத்தது ஒரு தீயின் அனுபவம், ஒரு அக்கினியின் அனுபவம். இந்த அக்கினியின் அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அது நம்முடைய சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கிவிடும். நம்முடைய சில
கவலையினமான காரியங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் செய்த சில காரியங்களின் நிமித்தம் நம்முடைய சம்பத்தெல்லாம் நிர்மூலமாகிறது இந்த தீயை கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறதாக இருக்கு. நாம் சில நேரங்களிலே புத்தீனமாய் சில காரியங்களை செய்திருப்போம். அந்த புத்தீனமான காரியம் நம்முடைய சம்பத்தையே நாம் இழக்க செய்கிறதா இருக்கும். நம்முடைய சம்பாத்தியம் அது பொத்தலான பையிலே போடப்படுகிறதாய் மாறும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அவர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். கட்ட ஆரம்பித்த உடனே அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அவர்களை தடை பண்ணுகிறார்கள். நீங்கள் சிறைப்பட்டு போனவர்கள் இப்பொழுது எருசலேமை வந்து கட்டி விடுவீர்களோ, ஆலயத்தை கட்ட விடுவீர்களோ என்று அவர்கள் வேலையை தடை செய்தார்கள். தடை செய்த உடனே இவர்களுக்கு ஒரு பயம் உண்டானே. பயத்தினாலே என்ன செய்து விட்டார்கள்? ஆலயத்தை கட்டுகிற வேலையை விட்டுவிட்டார்கள், அமைதியாய் விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி, அது எஸ்ராவின் நாட்களிலே நடந்தது. அதை நாம் எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். எப்படி இந்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுகிறதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். நிறுத்திவிட்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் ஆகாய் 1:2 இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற காலம் இன்னும் வரல. நம்மில் அநேகரும் கூட அநேக நேரங்களிலே நமக்கு ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று நாம் யோசித்து அதை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது என்ன செய்யும் தெரியுங்களா? இது தீயிலே நடக்கிற ஒரு அனுபவம், அக்கினிக்குள்ளாய் நடக்கிற ஒரு அனுபவம். இது நம்முடைய சம்பத்தை குறைக்கும், நம்முடைய சம்பாத்தியத்தை குறைக்கும், நம்முடைய வருமானத்தை குறைக்கும். கர்த்தருக்கு கொடுக்கிறது என்று சொன்னார். நிறைய பேருக்கு இன்றைக்கு பணத்தை கொடுத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார். அது மாத்திரம் போதாதுங்க, நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய சம்பாத்தியத்தை கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். நம்மை கொடுக்கிறோம் என்றால் ஊழியத்திற்கு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு நாளிலே நமக்கு 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரம் 2 மணி நேரமும் 40 நிமிஷம். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேலை செய்கிறவர்கள் வேலை முடிந்து வரும்போது கொஞ்சம் டிராக்ஸ் எடுத்து ஒரு 10-20 பேருக்கு கொடுங்க. அதுவும் ஒரு ஊழியம். யாராவது உங்களுக்கு ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க. அவர்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து அவர்களிடத்துல விசாரியுங்கள். அவர்கள் காரியம் என்ன ஆயிடுச்சு, முடிந்ததா, இந்த கோர்ட் கேஸ் முடிந்ததா, இந்த காரியம் முடிந்ததா, உங்கள் மகளின் திருமணம் முடிந்ததா, உங்கள் மகளுக்கு பிரசவம் முடிந்ததா, குடும்பத்திலே பிரச்சனை முடிந்ததா, என்ன காரியம்? நீங்க ஜெபிக்க 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 அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அதுவும் ஒரு ஊழியம். ஊழியத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்குவேன். இது ஏற்ற காலம் இல்லை என்று நினைத்து விட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவியானவர் உணர்த்துகிறபடினால் இதை நான் சொல்லுகிறேன். நானும் 20 ஆண்டுகள் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே வேலை பார்த்தேன். கிறிஸ்தவ ஸ்தாபனம் தான். வேதாகமத்தை கையிலே தினமும் எடுத்து அதற்கு விலை போடுவதும் விற்பதும் வாங்குவதும் அந்த வேலையிலே இருந்தேன். நான் அங்க ஃபுல்லா கிறிஸ்டியன் புக்ஸும்
கேசட்டும் சீரீஸும் அதிலேதான் மூழ்கி இருந்தேன் நான். அது ஊழியம்தான், ஊழிய ஸ்தாபனம், ஊழிய சுவிசேஷ ஊழிய நூல் நிலையம் என்றுதான் அது அழைக்கப்படுகிறது. அதிலே வேலை பார்த்திருந்த எனக்கு ஆண்டவர் 20 ஆண்டுகள் தான் இங்கே உன்னுடைய வேலை என்று சொல்லி 2006ஆம் ஆண்டிலே நான் போனேன். 86ஆம் மன்னிக்க வேண்டும், 1986ஆம் ஆண்டிலே போனேன். 2006ஆம் ஆண்டிலே ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆகிய நவம்பர் மாதத்திலே ஒருவரையும் கேட்காமல், அப்பொழுது நல்ல ஒரு பதவியிலே தான் இருந்தேன், கமிட்டியில மெம்பராய் அப்படி எல்லாம் இருந்தோம். அந்த கமிட்டி ஆட்களுக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லாம என் ரெசிக்னேஷனை கொண்டு போய் கொடுத்தேன். அநேக எதிர்ப்புகள். இப்போ போன வாரத்திலும் கூட ஒரு சகோதரன் என்னிடத்துல கேட்டு, நீங்க ரிசைன் பண்ணிட்டு போன காரணத்தை சொல்லலையே, திடீர்னு தானே போனீங்க. நான் சொன்னேன், இதுதான் என்னுடைய காரணம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் வெளியிலே வந்தேன் என்று. அன்றைக்கு வந்து 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு லாக்டவுன். எனக்கு 2020 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அன்றைக்கு தான் நான் ரிட்டையர் ஆயிருப்பேன். நான் ஒருவேளை நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்திருந்தேன். ஆண்டவரே எனக்கு ரிட்டையர் ஆகுற வரைக்கும் நான் இருந்து என் சம்பளம் நல்லா கொஞ்சம் உயரும், நல்ல கையில கொஞ்சம் பணம் வரும், அதை வைத்து நான் ஊழியம் செய்கிறேனே என்று சொல்லி நான் இருந்திருப்பேன். நான் ஒரு மாதம் கூட நான் ஊழியத்தை செய்திருக்க முடியாது, ஒரு மாதம் கூட. ஆனால் தேவ கிருபையினாலே 2007ஆம் ஆண்டு தோன்றி 2020ஆம் ஆண்டு வரைக்கும் உற்சாகமாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை. இப்பொழுது வெளியிலே போக எல்லாம் குறைந்திருக்கிறோம், ஆன்லைன்ல அதிகமாய் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அப்படி ஓடினது போல என்னால் இப்பொழுது ஓட முடியவில்லை, செய்யவில்லை. இதை எதற்கு சொல்கிறேன்? ஆவியானவர் உணர்த்தினது. நான் எத்தனையோ முறை நம்முடைய கூட்டத்திலே சொல்லியிருக்கேன், மீண்டும் இதை சொல்ல வைத்தார். இது யாருக்கோ தெரியவில்லை, யாரோ ஒரு நபர் இதன் மூலமாய் உணர்த்தப்படலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அழைக்கும் போது அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தால், எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பெரிய வேலையெல்லாம் விட்டுவார், எனக்கு பெரிய வேலையோ பெரிய சம்பளம் இல்லை, ஆனாலும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்பதை மாத்திரம்தான் நான் சொல்லுகிறேன். பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் வரவில்லை, ஆனால் அதை விட அதிகமாய்தான் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இங்கே ஜனங்கள் சொன்னார்கள், இது நமக்கு ஏற்ற காலம் இல்லை என்று அமைதியாய் அவர்கள் தங்கள் வீடுகளிலே வசதியாய் வாழ்ந்து கொண்டு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். அவர்கள் திரளாய் விதைத்தும், 6ஆம் வசனம் ஆகாய் 1:6 சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நம்முடைய சம்பாத்தியம் எங்கே போகிறது? அது தீயை கடக்கிற ஒரு அனுபவம். நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உமக்காக எதையாவது செய்வேன். வேலை செய்து கொண்டு நான் சொன்னேனே, அந்த 20 ஆண்டுகளும் நான் ஊழியம் செய்தேன். அந்த 20 ஆண்டுகளும் கர்த்தருடைய ஊழியத்தை முழு மூச்சோடு சபையிலே பிபிஎஸ் நடத்துவது, சண்டே ஸ்கூல் நடத்துவது, பெண்கள் கூட்டம் நடத்துவது, எல்லாம் செய்து கொண்டு காத்திருப்பு கூட்டம் நடத்துவது, சபையில கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது, பல சபைகளுக்கு செல்வது, பல சபைகளிலே பெண்கள் கூட்டங்களிலே செய்து கொடுப்பது, அது செய்து கொண்டே இருந்தேன். என்னோட லீவ் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்றுதான் உபயோகப்படுத்தினேன், வேலை செய்யும் போது. ஆகையால் முழுமையாய் வெளியிலே வந்த பிறகு அது முழு சந்தோஷம், முழு விடுதலை, முழுமையான ஒரு
என்ன சொல்லுகிறது, சிறகடித்து பறக்கிற ஒரு பறவை போல் பறந்து செல்ல கத்த கிருபை. பல தடைகள் இருந்ததுதான் எனக்கு, ஆனாலும் கத்தருடைய கிருபைனால அதை செய்ய கத்த கிருபை தந்தார். பொத்தலான பையா உங்களுடைய பைய இருக்கிறதா? அக்கினி சம்பத்தை நிர்மூலமாக்கும். அக்கினி சம்பத்தை நிர்மூலமாக்கும். அதை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. மாறாக எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அக்கினியிலே தூக்கி எரிந்து விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 28, 4, 5 வசனங்கள், விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராதி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார்? இந்த அக்கினி நம்முடைய ஆஸ்தியை, நம்முடைய சம்பத்தை, நம்முடைய சம்பாத்தியத்தை நிர்மூலமாக்குகிறதா? அது ஒரு விஷப்பூச்சி போல நம்முடைய கையை பிடிச்சு கொள்ளுது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாது, ஆண்டவருக்கு கொடுக்காது, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காது என்று அந்த விஷப்பூச்சி கடிச்சு நம்மளை பிடிச்சு இழுக்கிறது போல இழுத்து கொண்டிருக்கிறதோ, அதை அப்படியே அக்கினி, எந்த அக்கினி நமக்கு எதிராய் வருகிறதோ அந்த அக்கினியிலே நாம் போட்டு, அந்த அக்கினியிலிருந்து தான் புறப்பட்டுச்சு அந்த விஷப்பூச்சி. விறகு எடுத்து போட்டாரு, அதுக்குள்ள இருந்து விஷப்பூச்சி வெளியே வந்து, விறகையா போடுற நான் உன்னை கடிக்கிறேன். அக்கினியை மூட்டுகிறதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் நாம். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். யாரை கொண்டு? உங்களை கொண்டு, என்னை கொண்டுதான் எழுப்புதல் தீ பற்றி எறிய வேண்டும். நாமே அமைதியா எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஏதோ சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குறோமா, பிரேயருக்கு வந்தோமா, பிரேயரை கேட்டோமா? இல்லை இல்லை இல்லை. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அடிமை கொடுத்த கிருபை என்னன்னு சொன்னார், சவால் விட்டு ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கிற ஒரு கிருபை. அதே வண்ணமாய் வருகிறவர்களையும் சீஷராக்குகிற ஒரு கிருபையை கர்த்தர் அடிமைக்கு கொடுத்திருக்கிறார். அதைதான் செய்ய சொன்னார் ஆண்டவர். சுவிசேஷத்தை பிரசங்கி அவர்களை சீஷராக்கு, அவர்களை உபதேசத்திலே நிலைத்திருக்க செய்ய என்று. இதுதான் அப்போஸ்தலருடைய வேலை. இதுதான் நாம் செய்ய வேண்டும். அனுப்பப்படுகிறோம். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்படுதல், பட்டம் அல்ல. பட்டம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு நாம் விருப்பப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் பட்டம் அல்ல, அப்போஸ்தலராய் ஊழியம் செய்ய, அப்போஸ்தலர்களாய் ஊழியம் செய்ய நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகையால் இரண்டாவது, தீயையும் நாங்கள் கடந்து வந்தோம். தீயை கடந்து வந்து விட்டோம். ஆண்டவர் செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து விட வேண்டுமானால் அந்த தீயை கடக்கணுங்க. எந்த தீ நம்மை ஊழியம் செய்ய விடாமல் பண்ணுகிறதோ அந்த தீக்குள்ளேயே அந்த பூச்சியை தூக்கி போட்டு அது பற்றி எரிந்து நாசமா போகட்டும். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஒரு தீங்கும் அடையாது. தீயை கடந்து வந்தோம், ஒரு தீயும் அந்த நம்ம மேலே படாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் அந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை நெருப்பிலே போடும்போது அது 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டதான ஒரு சூளையா இருந்தது. ஆனாலும் அங்கே தேவகுமாரன் அவர்களோடு கூட உலாவி வந்ததை பார்த்து அந்த நேபுகாத்நேச்சர் அவர்களை வெளியிலே கொண்டு வர சொல்கிறான். அவர்கள் மேலே அக்கினியின்
மனம் அவர்களிடத்திலே வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் நான் என்னோட பைபிள்ல. 37ஆம் வசனம், தானியேல் 3:27, மன்னிக்கவும், தானியேல் 3:27 கடைசி பகுதி. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. கீழே நடந்தாலும் அவர்கள் மேல அக்கினியின் வாசனையே வரலைங்க. நாம கைய கொஞ்சம் எங்கேயாவது தீயில சுட்டுக்கிட்டோம்னா நம்ம விரல்ல உள்ள அந்த முடி, கையில உள்ள முடி அது பற்றி எறிந்து ஒரு வாசனை வந்துடும், ஒரு தீந்த வாசனை வந்துடும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு, அடுப்படியிலே வேலை செய்து. அப்போ அந்த வாசனை கூட வரலைங்களா, அவங்க நெருப்புக்குள்ளேதான் இருந்தாங்க. அப்படிதான் நமக்கும் தீயை கடந்து வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கும்போது தண்ணீரையும் கடந்து வந்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த ஒரு தகப்பனுடைய மகன், அவனுக்கு ஒரு கொடிய வியாதி இருப்பதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் அவனுக்கு அது ஒரு அசுத்த ஆவி. 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஒரு ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இது அவனை தீயிலும் அவனை போடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த ஆவி அவனை தண்ணீரிலும் போடுவதற்கு ஆயத்தமாயிரு. தீயிலும் தண்ணீரிலும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இவனை அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி, இந்த ரெண்டு அனுபவங்களும் இருக்கிறதான ஒரு அனுபவம் தான் இந்த அசுத்த ஆவிக்கு. அசுத்த ஆவி, நாங்க எல்லாம் என்ன சிஸ்டர் அசுத்த ஆவி பிடிச்சவங்களா அப்படின்னு நீங்க கேட்டுட வேண்டாம். அசுத்த ஆவி என்பது எப்பொழுது உள்ளே வரும் என்றால், பரிசுத்த ஆவி உள்ளே இல்லாத போது. பரிசுத்த ஆவி இல்லாத போதுதான் இந்த அசுத்த ஆவி வரும். அடிக்கடி நான் சொல்லுகிறதான ஒரு உதாரணமும் அதுதான். ஒரு மனுஷனிடத்திலே ஒரு பிசாசு இருந்த போது அதை விரட்டி விட்ட பின்பு அந்த வீடு காலியாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு இந்த ஆவி வனாந்திரத்திலே சுற்றி திருந்து நான் முன்பிருந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி வந்து பார்க்கும்போது அது நல்ல அலங்கரித்து ஜோடிக்கப்பட்டு நல்ல ரொம்ப அழகா இருக்கிறது. ஆனால் காலியா இருக்கிறது. காலியா இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்ணலான்று தானே மட்டும் வரவில்லை, தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை பிடித்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்ததாம். அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை மகா கேடுள்ளதா இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ ஆவி, அசுத்த ஆவி எல்லாருக்குள்ளேயும் அப்பப்போ வந்துட்டு போகும். தாவீதுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேக தைலத்தை சாமுவேல் மூலமாக ஊற்ற போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது? சவுல் ராஜாவா இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். அது ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகள் கழித்துதான் தாவீது ராஜாவாகிறார். தாவீது ராஜாவான பின்பு ஒரு பாவம் செய்கிறார். அது பத்சேபாளை
அவளை பார்த்து அவளை எடுத்துக்கொள்ளுகிறதை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவராலே நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு பாவம் செய்ய முடியும்? அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியில போயிட்டு அந்த இச்சையின் ஆவி என்ன பண்ணிருக்கு? உள்ள வந்துருச்சு. ஆகையால் தான் அவர் அந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அந்த சங்கீதத்தை கண்ணீரோடு தான் நாம் வாசிக்க முடியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே என்று கதறுகிறார். சவுல் கதறவில்லை. அவனுக்கு வந்தது பொறாமைதான். தாவீதின் மேலே காம விகாரம். அவனை கொல்லும்படியாக அவன் எத்தனைப்படுகிறான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவியை விட்டுட்டார். அவன் ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிருங்க, பொல்லாத ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய ஆவியை எனக்குள்ளே தாங்க என்று ஜெபிக்கவில்லை. ஆனால் தாவீது ஜெபித்து, நிறைய பேர் தாவீது செய்த பாவத்தை இன்னைக்கு போதகர்களும் ஊழியக்கார ஸ்திரீகளும் விசுவாசிகளும் செய்து, தாவீது பண்ணா கர்த்தர் மன்னிக்கலையா, தாவீது பண்ணா கர்த்தர் மன்னிக்கலையா என்று அதை பிடித்துக் கொள்ளுகிறான். அவன் எப்படி கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து திரும்பினான் என்று சொல்லி அதை யாரும் சொல்லுகிறது இல்லை. அவன் அதற்கு பிற்பாடு அவன் அந்த பாவத்தை செய்ததாக இல்லை. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரோ ராஜாக்களின் புஸ்தகத்திலே, என்னுடைய தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், பத்சேபாளின் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்திலும் அவன் எனக்கு துரோகம் பண்ணல, தவறினவன் அல்ல என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். இந்த அசுத்த ஆவி எல்லாருக்குள்ளயும் அப்பப்போ என்ன பண்ணுங்க, நுழைஞ்சு வெளியில போகும். அது நுழையும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தணும். அந்த சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் என்று தாவீது ஜெபிக்கிறது போல ஒரு நாளும் ஆண்டவரே, ஏதாவது நம்ம நினைக்காம இருக்க மாட்டோம். செய்யலைன்னா கூட சில காரியங்களை நாம் நினைத்து விடுவோம். யாருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் நினைத்து விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நினைக்கிறதே ஒரு பாவம். இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கிறதே நீர் விபச்சாரம் செய்து ஆயிடுச்சு. எவ்வளவு பயங்கரங்க! அப்படி ஒரு ஆசைப்பட்டு ஒருத்தரையும் கூட நம்ம பார்த்திடக்கூடாதுன்றார். எவ்வளவு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு இருக்கிறோம். அப்ப இந்த தண்ணீரின் அனுபவம் எதை குறிக்கிறது? நம் தண்ணீரை கடக்கும் போது அது அசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கு. அசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அது வந்து போகிறதுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவரே எப்பொழுதும் எனக்குள் தங்கீரும் என்று நாம் கேட்கும் போது இந்த தண்ணீரின் அனுபவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டெடுப்பார். இந்த தண்ணீரின் அனுபவம் இன்னொரு காரியத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 26:20. கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இங்கே இன்னொரு அனுபவம், இந்த தண்ணீரின் அனுபவம் வாக்குவாதம். முதலாவது, அசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. யாரிடத்திலும் எதை குறித்தும் நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அதிகமான வாக்குவாதங்கள். ஒரு ஊழியரை அறிவேன், அவர் எப்போ பார்த்தாலும் யாரிடத்திலாவது போன்ல பேசி பேசி பேசி
அந்த இன்னொரு ஊழியக்காரர் கிட்ட இருக்கிற டவுட் தீர்க்கிறது போல பேசுவார். ஆனால் அந்த பேச்சை நம்மால கேட்கவே முடியாது. ஏனென்றால் அது துருபதேசமா இருக்கும். ரெண்டு பக்கமுமே துருபதேசத்தை அவர்கள் அப்படியே வாக்குவாதம் பண்ணி, அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல, சில டிவி நியூஸ் காரியங்களை எல்லாம் வாக்குவாதம் பண்ணுவார்கள். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் அந்த இது. ஒரு கட்சிக்காரரும் அவங்க கட்சியை பாதுகாக்க பேசுவாங்க பாருங்க, சண்டை போட்டுக்கிறது போல, விட்டா ஒருவர் அடித்துக் கொள்வார்கள். உலக மக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். நாம் அவர்களை போல அல்ல. எந்த காரியத்துக்கும் வாக்குவாதத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. வாக்குவாதம், அவர்கள் அந்த தண்ணீர் கிடைக்கிறது, வாக்குவாதம் பண்றாங்க, அதை தூற்றி போடுகிறார். தண்ணீர் வருகிறதை அவர்கள் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். இந்த தண்ணீரின் அனுபவம் நமக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. முதலாவது அசுத்த ஆவிக்கு இடம் கொடாமல் வாக்குவாதம் செய்யக்கூடாது. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்மை கொண்டு வந்து விடுகிற தேவன். மனுஷர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிற வண்ணமாக நாம் நம்முடைய தலையின் மேலே மண்ணை வாரி கொட்டிக்கிறது போல நாம் அநேக நேரங்களிலே என்ன செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாய் நடக்கிற அனுபவங்கள் தான் மனுஷர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிறது. அது நம்முடைய தலையின் மேலே நாமே சாபத்தை வாங்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம். அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவது, அக்கினி, தீயை கடக்கிற ஒரு அனுபவம். அது நம்முடைய சம்பத்தையே நிர்மூலமாக்குகிறது, உடைத்து போடுகிறது. நம்முடைய சம்பாத்தியத்தை உருக்குலைக்க வைக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். மூன்றாவது, அந்த தண்ணீரின் அனுபவம், அசுத்த ஆவி, வாக்குவாதம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அற்று போகும்போது ஆண்டவரே என்ன செய்கிறாருங்க? நம்மை செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து விடுகிற தேவனாயிருக்கிறான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். ஆண்டவர் செழிப்பான ஒரு இடத்திலே நம்மை கொண்டு வந்து விடுகிறார் என்று சொன்னால், அதிலே நல்ல மேய்ச்சல் இருக்கிறது, நல்ல மேய்ச்சல் இருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்கையும் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, விஸ்தாரம் இருக்கிறது. நல்ல மேய்ச்சல் இருக்கிறது, அமெரிக்கையும் சுகமும் இருக்கிறது, விஸ்தாரம் இருக்கிறது. அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு முதலாவது கொடுக்கிற ஒரு செழிப்பான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவைகள் வந்து ஏகமாய் வனாந்திரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். ஹல்லேலூயா. ஒரு மேய்ச்சலுள்ள ஒரு செழிப்பான இடம் என்று சொல்லும் போது, அது வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, அது பள்ளத்தாக்காய் இருந்தாலும் சரி, அது கண்மலைகளின் வெடிப்புகளாய் இருந்தாலும் சரி, முட்காடுகளாய் இருந்தாலும் சரி, மேய்ச்சல் உள்ள நல்ல இடத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம்
எவ்வளவு காலமாய் இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து வந்த பாதை, மனுஷன் நம்முடைய தலையின் மேல் ஏறி பொறுக்கிற அனுபவம், நம்முடைய குற்றங்கள் குறைகள், அவைகளை நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் ஒரு மேய்ச்சலை கொடுக்கிறார். ஒரு நல்ல மேய்ச்சல், செழிப்பான மேய்ச்சல். அது எப்படி, எங்கே? அது வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும், ஒருவேளை இந்த புதிய வருஷம் நமக்கு ஒரு வனாந்தரமோ அல்லது ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவமோ அல்லது கண்மலைகளின் வெடிப்புகளோ தெரியாது, இந்த முட்காடுகளோ தெரியாது. ஆனாலும் அவைகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் உங்களை தங்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்மை தங்க வைப்பார். அது முள் போல நம்மை குத்துகிற ஒரு முள் காட்டுக்குள்ளே நாம் இருந்தால், ஒன்றுமே இல்லாத வனாந்திரமாய் இருந்தால், பயம் நிறைந்த பள்ளத்தாக்காய் இருந்தால், கண்மலையின் வெடிப்பிலே நாம் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்போது அந்த செழிப்பான மேய்ச்சலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அமெரிக்கையும் சுகமும். ஏசாயா 32:17 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 நாம் வாசிக்கும் பொழுது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஹல்லேலூயா. செழிப்பான இடம் என்று சொல்லும்போது அமெரிக்கையும் சுகமும். அங்கே என்ன இருக்கும்? நீதியின் கிரியை, நீதியின் பலன். ஹல்லேலூயா. நமக்கு நாம் நீதியின் கிரியைகளை செய்யும் போது நீதியின் பலனாகிய அமெரிக்கையும் சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே நாம் வாசிக்கும் பொழுது விஸ்தாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:24 நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:24 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு அவர் கொண்டு வந்து விடுகிறார். நாம் அக்கினியில் நடந்தாலும் நாம் வேகாதிருப்போம். நாம் தண்ணீர்களை கடந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆறுகளை நம் மேல் புரள விடாமல் பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். அது என்ன அனுபவங்களாயிருந்தால் அதெல்லாம் நாம் கடந்து வந்து செழிப்பான இடம், இந்த செழிப்பான இடம் ஒரு நல்ல மேய்ச்சல், நல்ல ஆகாரம், ஆவிக்குரிய நல்ல ஆகாரத்தை நாம் வனாந்திர வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் நாம் கண்மலையின் வெடிப்பிலே நிற்கிறவர்கள். அது பள்ளத்தாக்கா இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கு, இருளின் பள்ளத்தாக்கு என்று எழுதப்படும் அப்படிப்பட்ட அனுபவங்களாய் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பான இடத்தை வைத்திருக்கிறார், செழிப்பான மேய்ச்சலை வைத்திருக்கிறார். நமக்கு நீதியின் கிரியைகளை நாம் செய்யும் போது நீதியின் பலனாகிய அமெரிக்கையும் சுகமும் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக நமக்கு ஒரு விஸ்தாரமாக்குவேன். எப்படி? நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று விரட்டி துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எத்தனை நல்ல தேவன் நமக்கு இருக்கிறான்! எத்தனை நல்ல தேவன் நமக்கு இருக்கிறான்! நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் புறஜாதிகளை எங்கள் முன்னின்று துரத்தி விட்டு எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். புதிய வருடத்திலே கர்த்தர் ஒரு செழிப்பான ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு செல்ல போகிறார். ஒரு 10 தேதிதானே ஆயிற்று என்று நாம் நினைக்கிறோம். ஆனாலும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் வரும் காலம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார்.
நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த செழிப்பான ஒரு மேய்ச்சல், செழிப்பான ஒரு அமெரிக்கை, செழிப்பான ஒரு சுகம், செழிப்பான ஒரு விஸ்தாரத்தை நீர் கொடுக்க போகிறபடி நான் உமக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு காலமாய் நான் மனுஷர் நம் தலையின் மேல் ஏறி போயிருக்கலாம், அது எழுத்தின்படியாக இருக்கலாம். ஆனால் நமக்கும் நம்முடைய காரியங்களின் நிமித்தம் நமக்கு அப்படிப்பட்ட தலை நோவுகள், நாம் செய்த பொல்லாப்பின் நிமித்தம், நாம் செய்த குற்றங்களின் நிமித்தம் நம் தலையின் மேல் வந்த பொல்லாப்பை கர்த்தர் அகற்றி போடுகிறார். மட்டுமில்லாமல் தீயின் அனுபவங்கள் நம்முடைய சம்பத்தை கர்த்தருக்காக நாம் உழைக்க முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக நாம் வேலை செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் பிரயாசப்பட முடியாதபடிக்கு, என் கைகளிலே அந்த பூச்சி கடித்து, அந்த பவுல போஸ்தலன் கடித்தது போல நம்மை கடித்து இழுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த தீயிலே அந்த பூச்சியை தூக்கி எறிந்து ஒரு தீங்கும் அடையாது இருந்தான் என்று நாம் வாசிக்கிறவன். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தீயை நாங்கள் கடந்து வந்தோம், இனி நாங்கள் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிப்போம் ஆண்டவரே. ஓ ரபல அதிகம ரபௌஷபலமா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தண்ணீரை கடக்கிற அனுபவம், வாக்குவாதங்கள், பொல்லாத ஆவிகளின் சிந்தனைகள் நம்மை விட்டு அப்புறப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே என்னை விட்டு அப்புறப்படட்டும் எல்லா பொல்லாத ஆவி, ஆண்டவரை கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகள் அப்புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாம். இவைகள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான நல்ல செழிப்பான மேய்ச்சல், அது பள்ளத்தாக்காய் இருந்தாலும் ஓ ஷபலா திக்கமரபா, முள் காடுகளாய் இருந்தார், வனாந்தரமாய் இருந்தார், கண்மலையிலே ஆண்டவரே அந்த வெடுப்பிலே வைத்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறதான அந்த செழிப்பான மேய்ச்சல் ஓ ஷிக்கவலா தூரமாக்கும். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு அமெரிக்கையும் சுகத்தையும் கொடுக்கிறீர். எங்கள் நீதியின் கிரியைகள், எங்களுக்கு நீதியின் பலனை இந்த நாட்களிலே நீர் செய்ய போகிறீர் ஆண்டவர். நீ நீதியுள்ள நியாயாதிபதி, நீதி செய்கிற தேவன் ஆண்டவர். ஷிக்கமலதுரவாக்குறவா, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நிறைந்த நாளை முறிக்காமல் வங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன். எவ்வளவு காலம் நான் பாடுபட்டேனே, ஓ எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஆண்டவர் நீதி செய்ய மாட்டாரோ என்று காத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியா சீக்கிரத்திலே நீதி செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சீக்கிரத்திலே அமெரிக்கையும் சுகமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். கடைசியாய் புற ஜாதிகளை துரத்தி விட்டு உன் எல்லைகளை விஸ்தாரமாக, உன் எல்லைகளை விஸ்தாரமாக, விஸ்தாரமான ஒரு செழிப்பான இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்க போகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்திலே ஆண்டவரே, ஒரு விஸ்தாரமான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஷபலா தீரபாக்குரபலவாம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களான பிதாவே, தர்மையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கொண்டு சங்கீதம் 66:12 கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் சொல்லத்தக்கதான். எங்களுக்கு ஒரு செழிப்பான மேய்ச்சலை நீர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிறீர். செழிப்பான ஒரு அமெரிக்கையும் ஆண்டவரை சுகத்தையும் நீர் வைத்திருக்கிறீர். செழிப்பான ஒரு விஸ்தாரமான இடத்தை வைத்திருக்கிறீர்.
அது எங்களை கொண்டு வந்து விட போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இயேசுவின் வல்லமை ஊழியத்தை கொண்டு வந்து விட போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகர் அவருடைய குடும்பத்திலே அப்படியே ஊழியத்திலே இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நிறைவேற போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.